வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ஆண்ட்ராய்ட் 12 வரப்போகுதுங்க. ஆமா, ஆண்ட்ராய்ட் 12 ஆன்சன் பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதாவது ஆண்ட்ராய்ட் 11 தான் இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்ட் 12ல வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 உடைய பீட்டா வெர்ஷன் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்ட் 12ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப வந்து ஆவலா எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அதான் இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12ல வந்து அவங்க பேசிக்கா கான்சென்ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூகுள் முறையா பிரைவசில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பிரைவசி ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும் ஆண்ட்ராய்ட் 12ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனலைசேஷன், அதாவது பிரைவசி அண்ட் பர்சனலைசேஷன், இது ரெண்டுலையுமே வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து அட்வான்ஸ்டா இருக்க போது த மோஸ்ட் பர்சனலைஸ்ட் வெர்ஷன் எவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டிபிகேஷன் ஸ்லைடு. அதாவது ஒரு தடவை நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணும்போதோ இல்லைனா ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆண்ட்ராய்ட் 11லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மெசேஜஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அதிலே ரிப்ளை பண்ணுற மாதிரி இப்போ லேட்டஸ்டான அப்டேட்டில் வந்து அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகாமையே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து மேஜரான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் 12ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஐகான் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 11ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஐகான்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஐகான்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே நேரத்தில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் ரெடியூஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஐஃபோனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது ஐஃபோனுடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்லைடை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட்டிங்ஸ்ங்க. உங்களுக்கே தெரியும், எப்போ வந்து டிஸ்பிளேலையும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடாப்டிவ் கண்டிஷன்ஸ் வந்து வந்ததோ அப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சார்ஜ் செலவுலேயே நீங்கள் வந்து எப்போவுமே டிஸ்பிளே ஆனில் இருக்கிற செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11ல பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டர்டைஸ்டு கிளாக் மட்டும் தான் தெரியும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல, அதாவது டைம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 12ல வந்து அவங்க என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனுமே இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கிளாக், அதாவது உங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே வந்து கவர் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய கிளாக் வந்து டைம் காட்டுற மாதிரி வந்து ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த கிளாக் வந்து சின்னதாயிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே காட்டும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பின் பேடுங்க. அதாவது நீங்கள் வந்து பின்னோ இல்லை பாஸ்வேர்டோ டைப் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் 11ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்களோ அது வந்து ஒரு ஃபேடட் ஸ்டைலில் தெரியும். அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க. ஆண்ட்ராய்ட் 12ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒப்பேக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பின் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12ல வந்து நிறைய ப்ரைவசி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதில்ல, இது கூட ஒரு ஃபீச்சராக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து பின் போட்டு அன்லாக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்ல வந்து ஆண்ட்ராய்ட் 12ல ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆண்ட்ராய்ட் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 12ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் பட்டனை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணலாம். கூகுள் அசிஸ்டண்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அலாம் செட் பண்ணலாம், மெசேஜஸ் அனுப்பலாம். ஸோ சிரி யூஸ் பண்ணுற அளவுக்கு யாரும் கூகுள் அசிஸ்டண்ட்டை சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஒரு ஈஸியான வழி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் 12ல நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்களா? ஒரு அப்ளிகேஷனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா பெர்மிஷன் கேட்குறாங்க, மைக் பெர்மிஷன் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கேலரி பெர்மிஷன் கேட்குறாங்க, சாதாரண அப்ளிகேஷனில் கூட கேட்குறாங்க. ஸோ நம்ம எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் பெர்மிஷன் கொடுத்துறோம். இது மூலிமா வந்து நிறைய டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ்லேயே. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விதமாக, ப்ரைவசியை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பெர்மிஷனுக்கும் மைக் பெர்மிஷனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாகிள் ஐகான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 12ல ஒரு நல்ல அட்வான்ஸான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12ல கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கார் கீஸ் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் கீயை வந்து நீங்கள் வந்து ஃபோனோட சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கார் கீ இல்லாமல் ஃபோன்லேயே வந்து ஒரு காரை வந்து அன்லாக் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12ல ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12 வந்து முழுமையாக டிசைன் பண்ணி நம்ம கைக்கு வரும்போது எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்மளும் வந்து வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் DK.